மகாபாரத கதையின் தொடர்ச்சி. ஒரு நாள் சந்தனு மன்னன் வேட்டைக்காக காட்டுக்குச் சென்றான். அப்போது கங்கை நதி கரையில் இருந்து அழகாக நடந்து வரும் கங்காதேவியை பார்த்தான். தந்தைக்கு அளித்த வாக்கை நினைத்து பார்த்தான். உடனே இவள்தான் அந்த தேவலோக மங்கையாக இருக்கக்கூடும் என்று உறுதி கொண்டான். ஒருவரை ஒருவர் பார்த்த நொடியில் இருவருக்கும் காதல் மலர்ந்தது. கங்காதேவியின் அழகில் மயங்கிய சந்தனு, பெண்ணே, உன்னைப் போல் அழகான ஒருவரை என் வாழ்நாளில் பார்த்ததில்லை. நீயே என் மனைவியாக இருக்க வேண்டும். என்னை மணந்து கொள்ளுமா என்று கேட்டான். கங்காதேவி வெட்கத்தோடு, நான் சம்மதிக்கிறேன், ஆனால் சில நிபந்தனைகள் உண்டு என்றாள். கங்காதேவி மன்னனை பார்த்து கூறினாள், என்னை பற்றி எதுவும் கேட்டல் கூடாது. நான் என்ன செய்தாலும், உன்னுடைய மனம் கஷ்டப்படும்படி நடந்தாலும், அதற்காக என்னை ஏன் இப்படி செய்தாய் என்று கேட்கக்கூடாது. உலகமே வெறுக்கும் காரியத்தை செய்தாலும் கூட நீ எதையும் சந்தேகிக்காமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நிபந்தனைகளை ஏற்றால் மட்டும் நம்முடைய திருமணம் நடக்கும். கங்காதேவியின் மீது கொண்ட காதலால் சந்தனு எந்த கேள்வியும் கேட்காமல் நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டான். பிறகு சந்தனுவும் கங்காதேவியும் திருமணம் செய்து கொண்டனர். பல வருடங்கள் இன்பமாக கழிந்த பிறகு கங்காதேவி ஒரு குழந்தையை பெற்றாள். ஆனால் அந்த குழந்தையை பெற்றவுடன் கங்காதேவி குழந்தையை மன்னன் முன்னிலேயே கங்கை நீரில் வீசிவிட்டாள். சந்தனு அதிர்ச்சி அடைந்தான். ஆனால் நிபந்தனைகளை நினைத்து எதுவும் கேட்காமல் இருந்தான்.